என் அன்பு பிள்ளையே, அள்ளி கொடுத்தாலும் கிள்ளி கொடுத்தாலும் ஒருபோதும் சொல்லி காட்டாதே. கொடுத்த அனைத்தும் பயனற்று போய்விடும். சந்தேகத்தை எரித்துவிடு. நம்பிக்கையை விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே மலரும். உனக்கான ஒன்றை நீ இன்று பெறுவாய். அது உன்னுடைய நீண்டகால கனவு. கலங்காதே தங்கமே. கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்சி தருவேன். எண்ணம் என் மேல் இருந்தால் என்னை எட்டி பிடித்து விடுவாய். வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இருக்காதே. கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் ஒதுக்கு. என் தங்கமே, வாய் முழுக்க பொய் சொல்லி வஞ்சனைகள் பேசி மற்றவரை ஏமாற்றி பொருள் சேர்த்து ஊரார் கண்ணுக்கு நிறைவாய் வாழ்வதை விட பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாய் வாழ்ந்து உன் ஒருவன் மனதிற்கு நிறைவா உறுத்தல் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போய்விடு. மனபாரம் தாங்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார். கலங்காதே தங்கமே. பிரிவை நினைத்து வருந்தாதே. பிரிவும் நல்லதே. பொய்யான உறவு விலகி செல்லும். உண்மையான உறவு எங்கிருந்தாலும் உன்னை தேடி வரும். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை. காரியங்கள் செய்பவர்கள் காரணங்களை சொல்வதில்லை. உனது எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவர விரும்பினால் பரிபூரண நம்பிக்கையை என்மேல் வை. எது நடந்தாலும் பார்த்துக் கொள்வார் என்ற முழுமையான நம்பிக்கை எப்போது உனக்கு வருகின்றதோ அப்போது உனக்கு விடுதலை தருவேன். வருவாய்க்கு குறைவாக செலவு செய்ய நீ கற்றுக்கொண்டால் உன்னை விட பணக்காரன் எவரும் இல்லை குழந்தையே. கொடுக்கும் சக்தி உள்ளவரை பிறருக்கு கொடுத்து மகிழ். அது 1000 மடங்காய் பெருகி உன்னிடமே திரும்ப வரும். கனவெல்லாம் நனவாகும் நாள் நெருங்கிவிட்டது. நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் நான் தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன். எல்லாம் தயாராகிக் கொண்டு வருகின்றது. உன்னை அலங்கரிக்க நிச்சயம் மகுடம் சூடுவார். என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து உயர்த்துவேன். கலங்காதே. இதுவரை உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும். உன் பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம்? நிம்மதியை இழக்காதே. நான் நடத்தி காட்டுவேன். உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன். அமைதி கொள் தங்கமே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு. அகம்பாவம் ஒரு பொல்லாத குதிரை. ஒரு முறையாவது தன் மேல் சவாரி செய்யும் எஜமானனையே கீழே தள்ளாமல் விடாது. உன்னை தூக்கி எறிந்தவன் மீண்டும் உன்னை தேடுகின்றான் என்றால் விழித்துக்கொள். அவன் உன்னை பாசத்தில் தேடவில்லை. பாசம் உள்ளவன் உன்னை தூக்கி எறிந்திருக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள். கோபத்தை கட்டுப்படுத்தினால் உடல் நன்றாக இருக்கும். வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் உறவுகள் நன்றாக இருக்கும். சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான் குழந்தையே. கவலை வேண்டாம். கேள்விகள் தரம் தாழ்ந்தவையாக இருக்கும் போது பதில்கள் திமிராக இருப்பதில் தவறேதும் இல்லை குழந்தையே. முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம். வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே. உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே. சோதனையில் சோர்ந்து போகாதே. மன வலிமையோடு எதிர்கொள். நான் இருப்பேன் உன் நிழலாக. உன்னை வழிநடத்த உன் கூடவே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே. அது வேதனையாக இருக்கும். நமக்காக தங்கள் நேரத்தை ஒதுக்குபவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஒதுக்குவது நேரத்தை அல்ல, அவர்களின் பாதி வாழ்க்கையை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெளிச்சம் கிடைத்தவுடன் திரியின் தியாகம் யாருக்குமே தெரிவதில்லை குழந்தையே. பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான். பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழப்பான். உன்னை கருவியாக பயன்படுத்துபவர்களை அடையாளம் காண வேண்டும் என்றால் ஒரு முறையாவது அவர்களின் விருப்பங்களுக்கு ஒத்துழைக்க மறுத்துப்பார். பிறகு புரியும். உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது தான். நீ உன் மனதால் தெளிவாக இரு. உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாத குழந்தையே. இன்று இல்லையெனில் நாளை, நாளை இல்லை என்றால் இன்னொரு நாள். இதற்கெல்லாம் கலங்காதே. தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. அன்பும் சரி, பொருளும் சரி. இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசப் போகின்றது. உனக்கான நேரம் வந்துவிட்டது. கலங்காதே குழந்தையே. நான் இருக்கின்றேன். நீ முன்னேறும் பாதை உனக்குள் புதைந்திருக்கின்றது. என் கையை பிடித்துக்கொள். உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாறுதலும் இல்லை.
அதை முதலில் மனதார நீ நம்பு. என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை. அனைத்தும் உனக்கு வெற்றியாகும். ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு. கஷ்டத்தை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன? என் வேலைகளை பொறுத்திருந்து பார். அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன். கவலைப்படாதே. உன் வாழ்வை பல மடங்காக நான் உயர்த்துவேன். உன் உழைப்பு என்றும் வீண் போகாத தங்கமே. சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும். அது இன்னும் உன்னை மெருகேற்றவே. புதிய உத்திகளை கண்டறி. கண்டிப்பாக வெற்றி பெறுவார். உன் கஷ்டங்களுக்கு கடைசி இரவிது. நாளை முதல் உன் இஷ்டப்படியே வாழப் போகின்றார். உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும். துரோகத்தால் விழுந்த போதும், வஞ்சகத்தால் சாய்ந்த போதும், மனமாற்றத்தால் எழுந்து நிற்க காரணம் எது நடந்தாலும் பார்த்துக் கொள்வார் என்ற என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. என்னை அன்போடு கூப்பிட்டால் ஒரு தாயின் அன்போடு உன்னை தேடி நான் வருவேன். நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும். அனைத்தும் உங்களின் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ மனநிறைவுடன் உனது வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழ்வாய். எனது பரிபூரண ஆசி உனக்கு எப்போதும் இருக்கும் குழந்தையே. கலங்காதே. இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்களிக்க வேண்டும். என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள். நீ தைரியமாக நடந்து செல் தங்கமே. உன் நிழலாக நான் வருகின்றேன். என்னை எவன் தீவிரமாக விரும்புகின்றானோ அவன் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்கின்றான். உன் சோகம், கண்ணீர், மனவலி, வேதனை அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷம், நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில்